பாசத்துக்குரிய அன்புக்குரிய இங்கு வெள்ளையமாக நடிக்கும் பண்புக்கும் பசத்திற்குரிய அருமை அத்தை வசதாமணி அவர்களுக்கு இந்த புடவை கௌரவிக்கப்படுகிறோம். எனக்கு பொன்னாடை பேசி கௌரவப்படுத்திய எனது அன்புக்குரிய எங்களை போல இந்த கர்ஷகலாம்பட்டியில் எனது அன்புக்குரிய அப்பா கற்பை அவர்கள் மறைந்துவிட்டார்கள். எனது ஆசிரியராக எனது அன்புக்குரிய அண்ணன் மருது பாண்டியன் அண்ணன் அவர்களும் இந்த கர்ஷகலாம்பட்டியில் 2 பேருமே இதே மாதிரி இந்த கலை என்னைக்கும் இந்த கர்ஷகலாம்பட்டியில் ஒரு கட்டபொம்மை நாடகம் உருவாக வேண்டும் என்று என் புறத்தாண்டு பண்ணுகிறேன். எல்லோரும் நல்லபடியாக இந்த கர்ஷகலாம்பட்டியில் இந்த கட்டபொம்மை நாடகம் அப்படி என்றால் இங்கே ஒரு நடிகர்கள் இருக்க வேண்டும் என்று நான் அந்த ஆசாவை வேண்டி விரும்பி வணங்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செந்தி
என்னை பார்க்க மலைச்சு வரும். வடக்கு திசையில் பற்கால செல்வம் வாரி வழங்கும் தங்க நிற வயக்காடும் கரேரியா வெண்கடலம் தென்னாடு அது என்னாடு ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி பெற்று வளர்த்திட்ட பந்தான செல்வி வெள்ளையம்மாள். அன்றொரு நாள் திருநாள் நமது மாநிலத்தை சேர்ந்த பாண்டாரங்குறிச்சி மன்னர் வீர பாண்டியரும் அவர் தம்பி ஓமத்துறையும் ஆதிக்கம் செய்து வந்த ஆங்கிலேயரே மீட்டிங்கை கேட்பதற்காக எனது சொந்தமான ராமலிங்காசையில் அழைத்து விட்டார்கள். அதை கேள்வியற்று எனது குழந்தை அரசருமான எனது ஆசை நாயகரும் ராமநாதபுரம் சின்னக்கடை வீதியில் வெள்ளையர்களை வீழ்ந்து வரும் சமயம் எனது அரண்மனை மேல் மாடத்தில் நான் தலைவாரிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் வீர தீர ராக்கியத்தை கல்லட்டையின் காதல் பட்டேன், ஆசைப்பட்டேன். வாழ்ந்தான் இப்பேற்பட்ட வீரரோடு வாழ வேண்டும், இல்லை என்றால் இந்த மண்ணில் மடிந்து போகும் என்ற மனதில் எண்ணி இவர் எந்த ஊரோ எக்குளத்தை சேர்ந்தவர் என்று சிறிது நேரம் மதி மயங்கினேன், மங்கை பருவம் அடைந்தேன். அப்பொழுது அன்னவரிடம் என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு தெரிவித்தேன். அன்னவரும் என் சம்மதம் கண்டு என்னை சிறையெடுத்து கமதி கோட்டையில் சில நாட்கள் தங்கி பின்பு பாஞ்சாலம் விரிச்சி அழைத்து என சின்ன மாமா பெரிய மாமா இருவர்களும் எங்களது திருமணத்தை முடித்து வைத்து வல்ல நாட்டிலே வாழ்ந்த மாதிரி கட்டளையிட்டார்கள். அதன்படி இந்த 6 மாத காலமாக எக்குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். ஏதோ என் ஆசை நாயகர் அழைத்தார் கணவனை சென்று பார்க்கிறேன். அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க பாருங்க முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அவ முக தலையை காணவர் திருநாளா கையில் கட்ட திருத்தோழியா
நடந்து என்ன அலைவார் அண்ணா போல ஒரு நடை நடந்து அருகில் ஒரு வாயடி வெள்ளையம்மா குற்றாலம் சாலை குண்டுமுத்தி நீராவி செம்மணல் மேடு சிங்கார தோப்பில் எனது பெரிய பிறந்தநாள் விழாவிற்காக சேவல் பொறுமனை வைத்திருக்கிறார்கள். நான் அங்கு செல்ல வேண்டும். அவையால் உன்னை அழைத்தேன். என்ன சுவாமி, தாங்கள் சேவல் பொறுமனைக்கு செல்வதால் என்னை மலைத்து செல்லுங்கள் மன்னா. என்னை விளையமால் அது ஒரு வீர விளையாட்டு. ஆண்கள் செல்லும் இடத்துக்கு பெண்கள் செல்லுதல் கூடாது. அப்படி என்றால் ஒரு நாள் நாம் அரண்மனையில் நடத்தி காமிக்கின்றேன். சுவாமி, அப்படியானால் ஆண்கள் செல்லும் இடத்திற்கே பெண்கள் செல்லக்கூடாது என்று என்னிடம் தெரிவிக்க, அப்படித்தானே? அப்படியானால் தாங்கள் சேவல் கற்பார் மனைக்கு செல் முன் நம் இருவேரும் நந்தவனம் சென்று ஆடி பாடி சற்று களைப்பாரி விட்டு அதற்கு பிறகு தாங்கள் சேவல் பரமனை செல்லலாம் அல்லவா? அப்படியே ஆட்டம் இல்லையம்மா. கண்ணே சுவாமி, இந்த நந்தவனத்தை பாத்தீங்களா? எப்படி இருக்கு கஷ்டக்காலம்பட்டி இல்ல? கண்ணே விளையம்மா, உங்களை ராமநாதபுரம் அழைத்து வரும்போது எப்படி தெரியுமா? தெரியுங்க. அள்ளி கொண்டை முடித்து அரைக்காது பொட்டு வச்சு வெள்ளி
சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ணத்திட்டு படகுதுரை விட்டு பட்டு வண்ணத்திட்டு படகுதுரை விட்டு பார்த்தது நீ யாரையடி அண்ணனடை போட்டு பார்த்தது நீ யாரையடி அண்ணனடை போட்டு பட்டு வனச்சிட்டு படகு கூரையை வெட்டி பட்டு வனச்சிட்டு படகு கூரையை வெட்டி பாப்பாவும் யாரையடி அண்ணனடை போட்டு பாப்பாவும் யாரையடி அண்ணனடை போட்டு அடி அண்ணனடை போட்டு அடி அண்ணனடை போட்டு அஞ்சு கோடி போல நாட்டுகிறே மேலே நீ மெல்ல மெல்ல இட செய்து வெளிச்சிலை போல பட்டு வனத்திட்டு படகுதுரை விட்டு பார்த்தது நீ யாரையடி அண்ணனடை போட்டு அண்ணனடை போட்டு ஒரு வெள்ளக்கார போடு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா தென்றலுறங்கிய போதும் தென்றலுறங்கிய போதும் தென்றலுறங்கிடுமா காதல் தென்றலுறங்கிடுமா காதல் தென்றலுறங்கிடுமா காதல் தென்றலுறங்கிடுமா பெண்ணா பிறந்தா நீ புருஷனுக்கு கீழே பெண்ணா பிறந்தா நீ புருஷனுக்கு கீழே நீ மெல்ல மெல்ல கண்ணே மெல்ல மெல்ல இதையசைய நம்பிக்கை போல நீ மெல்ல மெல்ல நடையசைய நம்பிக்கை போல கண்ணே நவமணியே கரிகால் கண்ணூரனுமா ஆயிரம் பிச்சி பூவு அரும்பரும்பா பூத்தாளு ஆயிரம் பிச்சி பூவு அரும்பரும்பா பூத்தாளு என்று பேர் வாசம் மாறாது கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்கள் உறங்குமா? ஆயிரம் பிச்சி பூவு அறுபருவ பூத்தாலும் ஆயிரம் பிச்சி பூவு அறுபருவ பூத்தாலும் பசமுன புச்சி எனக்கு மாறாது மாறாது கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்கள் உறங்குதடி.
நன்னாரே போடு நன்னே நன்னாரே கருப்பு கடை சேலை கட்டி கரையோரம் போற குட்டி கருப்பு கடை சேலை கட்டி கரையோரம் போற குட்டி கரும்பா எறும்பு கண்டா விட்டுடுமா உன்னை கண்டாலே விட்டுடுமா கருப்பு கடை சேலை கட்டி உள்ள போனறந்திருக்கி ஒட்டேல அன்பிருக்கி உள்ள போனறந்திருக்கி ஆனாலே நெஞ்சுக்குள்ளே என்னமோ போரிருக்கு ஆளே நல்லாக மன்னவரே உனக்கு ஆசைப்பட்டு வாங்கி தார மன்னவரே சேலை கட்டி கரையோரம் போற கட்டி கல்யாணமா வாரி சேலை கட்டி கரையோரம் போற கருப்ப எறும்பு கட்டா விட்டுடுவா குயில கண்ணார என் மனச துண்டிடுவா கோயமுத்தூர் கொழுந்து வெத்தல வாய் செவக்குதடி அழகடி கோயமுத்தூர் கொழுந்து வெத்தல வாய் செவக்குதடி ஆனா என்ன மயக்குதடி நீ கொஞ்சம் போது வெக்கதானா போடி போடி கண்ணே போடி போடி கோயம்பத்தூர் கொழுந்து வெத்தல வாசி வைக்குதடி கொஞ்சம் மயக்குதடி உன கொஞ்சம் போது வெக்கத்தானா போடி போடி சும்மா போடி போடி அடிக்காங்க என் மட்டவாறு களத்தூர் ஏறப்பார் ஜோடி பொறுத்தா அடி ஜோடி பொறுத்தா அடிக்காங்கே என் மாத்த பாரு கவத்தோடு வேட்ட பாரு கோடி பொருந்தாலே நீ கோடி பொருந்த எனக்கு மனைவியான அதினா ஏண்டி வருத்த அது என்ன வருத்த நம்ம மணியே சுவாமி இந்த அந்தமத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன் நாளான கண்ணி கொட்டி நாளான கண்ணி கொட்டி நாளோ இன்னும் என் மனது காதல் அடங்கவில்லை என்ன அப்படியா அடே வேலையம்மா. சாமி நேரம் மதியம் நேரம் இருக்கின்றதால்
வெள்ளை சேவலை எடுத்து ஓடி வெள்ளைய தேவனால் பயண வைத்தேன். வெள்ளை சேவலை எடுத்து ஓடி வெள்ளைய தேவனான் பயண வைத்தேன். வெள்ளை சேவலை எடுத்து வரேன், நீலர போரிக்கே வெற்றி வரேன், நீலர போரிக்கே வெற்றி வரேன். ஒரு சேவலை எடுத்து ஓடி ஒரு கால சிங்கம்னால் பயண வைத்தேன். ஒரு சேவலை சுவாமி வெற்றி சென்று வாங்க. வெள்ளை சேவாலோ தோட்டதினால் வீரபுரஞ்சனி வெள்ளையம்மா சுவாமி ஆமாயா சுவாமி ஆமா ஒரு சேவால் தோட்டதினால் சுவாமி ஒரு சேவால் தோட்டதினால் ஓய்மடிய துணிந்தேன் வெள்ளையம்மா ஒன்றுக்கு மற்றவே பெறப்படி உங்களை கற்றறிவி என்று போதே ஆமா என்றைக்கும் இல்லாத என் வெள்ளச்சேவல் என்றைக்கும் இல்லாத என் வெள்ளச்சேவல் என்று தோற்றுவிட்டதனால் என் கண்களோ சோர்வடைகிறது கண்ணை வெள்ளையம்மா கண்ணை வெள்ளையம்மா சுவாமி கண்ணை வெள்ளையம்மாள் காலமெல்லாம் வெற்றியை காலமெல்லாம் வெற்றியை தேடி தேடி தந்த என் கைச்சேவல் இக்களத்தில் மாண்ட கோர செயலை காணும் போது என் கண்களோ சகிக்கவில்லை, என் கைகளோ சோர்வடைகிறது. என்னை விட- ஆகையால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் என்றைக்கும் இல்லாத நித்திரை வரவோ தோன்றது கண்ணே, நான் நித்திரை செய்ய ஒரு வேண்டும். நாளே இல்லாத நித்திரையே நித்திரையே கல்லே கருசமல்ல பூவே தினம் கண்ணீரில் இந்தின்ற வீடே தொடும் பாறை நிறுத்திலே பாலை வளர்த்திலே கண்ணீரை தேடுகின்றேன் மாலே மாலே கல்லே கருசமல்ல பூவே தினம் கண்ணீரில் இந்தின்ற வீடே தொடும் பாறை நிறுத்திலே பாலை வளர்த்திலே கண்ணீரை
நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. என்ன பாடி சொல்லுங்க. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் உயிரை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதே உன்னை மறக்க முடியுமா? உன்னை விட்டு எவ்வளவை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? கண்கள் பாடும் கண்ணிலே ஒன்பதெருப்போம். காற்றிலாடும் ரோசா பொற்றி வந்தே திரும்பி. கண்கள் பாடும் கண்ணிலே ஒன்பதெருப்போம். காற்றிலாடும் ரோசா பொற்றி வந்தே திரும்பி. அன்பு உன்னை ஆயிரம் நாள் உன்னை வணங்குவேன். அங்கு வந்த மாதிரங்கள் கொண்டு வருவோம். அன்பு உன்னை ஆயிரம் நாள் தாங்கள் சேவை செய்தது என்ன? என்னோட சேவை செய்தான் இரண்டு கொண்டு நான் ஏதோ குதிரைக்கால் சத்தம் கேட்கிறேன். கவனித்து பாரு. Hello.
அரங்காத்த பரம்பரை என்னவென்று அறியாது குளமாடு கும்பனியார் பாண்டியனை சூழ்ந்து விட்டாராம் கண்ணே போர்க்களம் சென்று வாழ்கள் மன்னா மன்னா என்று சிறப்பு செலுத்த வேண்டும். கண்ணே விளையமா சுவாமி அரங்காத்த பரம்பரை என்னவென்று அறியாது ஆமாம் குளமாடு வயல் விளக்க வந்திருக்கும் கும்பனியார் அப்படியா நமது பாண்டியநகர கோட்டையை வளைத்து விட்டான் கண்ணே. தெரியுங்க சுவாமி திருங்கூட்டு புலியனை முரத்தால் அடித்து மரத்திய துரத்திய சீக்கிரம் போர்க்களம் சென்று வாருங்கள் மன்னா மன்னா என்று ஜெய்மர் செலுத்த வேண்டும். மமதை கொண்ட மா பாவியை உயிரை மடித்து வாருங்கள் மன்னா மன்னா என்று நீ மனப்பூர்வமாக விடுவிக்க வேண்டும். மறுத்து விட்டானால் மாட்டாடுகள் எனது தந்தையின் காலிலே மண்டியிட்டு கெஞ்ச வேண்டும். கண்ணே சுவாமி மறுத்து விட்டானால் அவன் தலை இந்த கசகாமட்டி மண்ணிலே உருள வேண்டும். தெரியுங்க சுவாமி நீ எனக்கு ஒரு இறுதி உபகாரம் செய்ய வேண்டும் கண்ணே. தெரியுங்க சுவாமி அப்படி நீ செய்தையானால் இந்த கசகாமட்டி மண்ணு என்றைக்கு உன் புகழ் மணக்கும் கண்ணே. அப்படி செய்வே கண்ணே. தெரியுங்க சுவாமி எனக்கு உயிரோடு கருமாகிறி செய்வாயடி உயிரோடு கருமாறி செய்ய வேண்டும். என்ன
ஏதா 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 உன்னை பழைய பர்சன்ட் உன்னை குருகுருனே பாக்குறாங்க அங்கிட்டு போகாத சங்காச்சிருவாரு ஏக்கா இந்த இதெல்லாம் நேத்து காளையார் வேலை சொன்னையா இல்ல ஏமாத்தடையில நீ என்ன காளையார் வேலை எப்படியா சொன்ன ஒரு முறை பார்த்தாலே இவளை போதும்ட்டு நடந்தே நடந்து இப்ப என்ன உனக்கு நடக்கணுன்ற ஹலோ நான் என்ன சொன்னேன் யாருக்கு செங்கரும்பு தங்க கட்டி செங்கரும்பு தங்க கட்டி போகும்போது இப்படி தொந்தரவு பண்ணலாமா அவனே கேளுங்க உங்களுக்கு என்ன வர வச்சிருக்கேன் பத்த பத்த மல்லியப்பூ முள்ளப்பூ மாமோட கட்டி வாரி வாரி முத்தாத அப்படி ஒரு மொத்தம் கொடுக்க போறாரு மொத்தம் வாங்கிக்கடி உனக்கு மொத்தம் வாங்கிக்க முத்தத்தை ஹலோ ஏதா நந்தினி உன என்னத்த பழைய பிரச்சனை குருகுருனே பாக்குறாரு என்னத்த பழைய பிரச்சனையா பஞ்சாயத்தை பாப்பாரு பஞ்சாயத்தை பாப்பாரு பஞ்சாயத்தவா பஞ்சாயத்தை பாதார மொத்தமா அப்படியே அவங்க கொடுத்தே சேரோட பஞ்சாயத்து துணியை குடிச்சு பணியாரத்தை பாக்குறாரு பணியாரத்தவா பணியாரத்தை அவர் கொடுக்குறாரு அடிச்சு மொத்தம் வந்து விடுவாரு சும்மா நடக்கிறாங்க இல்லையா அப்பா சிட்டுகளுக்கு 2 மணிக்கு தான் கிளம்பணும் இன்னைக்கு நாங்க ஒரே கொல்ல போறாங்க
சரி அது என்ன பண்ணுது ஏமா என்ன வாங்க விடுஞ்சிருச்சு 6 மாத காலமா விட்டுட்டு போன மனுஷன்